வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பேக்ரவுண்ட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மாதிரி இருக்கும் இந்த பேக்ரவுண்ட். இதை நான் வாங்கும்போது இதுக்குள்ளக்க இதை வச்சு ரோல் பண்ணியிருந்தாங்க. அதனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நான் கிராஃப்ட் பண்ண போறேன். இதுக்கு பதிலாக கார்ட்போர்டை கட் பண்ணி அதை ரோல் பண்ணிட்டு நீங்க இந்த கிராஃப்ட் பண்ணலாம். இல்லைன்னா பழைய சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை ரோல் பண்ணிட்டு இந்த கிராஃப்ட் பண்ணலாம். பழைய இன்விடேஷன் கார்டு உங்ககிட்ட வேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த வேஸ்ட்டான இன்விடேஷன் கார்டை நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் பெரியது, சின்னது, அதுக்கப்புறம் ரொம்ப சின்னது இந்த மாதிரி 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை ஒட்டுறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் சில்வர் கலர் நான் எடுத்திருக்கேன். சில்வர் கலர் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, உங்ககிட்ட எந்த கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட் பேப்பர் இருந்ததுன்னா ஒயிட் பேப்பர் ஒட்டிக்கோங்க. கிளிட்டர் ஃபோம் ஷீட்டுக்கு பதிலாக ப்ளைனாக இருக்கிற ஃபோம் ஷீட் கூட நம்ம ஒட்டிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டை கட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு உயரமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு நான் இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணலாம். ஃபெவிகால் மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் கையில் வச்சு அதிக நேரம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபெவிகால் காயறதுக்கு லேட் ஆகும். ஃபோம் ஷீட்டுக்கு நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கிராஃப்ட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது 1 ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே மீதியையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த கிராஃப்டில் நான் ரெட் கலரில் இருக்கிற சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ண போகிறேங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கலர் பேப்பரோ இல்லை கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி ரோல் பண்ணலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். அப்படி இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ளைனாக கூட வச்சுக்கலாம். சாட்டின் ரிப்பன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் முடிக்கும் போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டேன். இப்போ இந்த 3யுமே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் மேலே வச்சுட்டு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். இந்த 3க்குமே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயுமே கிளிட்டர் ஃபோம் ஷீட் சில்வர் கலரில் உள்ளது ஒட்டிக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய ஐடியா தோணும். சில்வர் கலர் எதுக்கு ஒட்டணும், நம்ம ரெட் கலர் ஒட்டினா இன்னும் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணும். அந்த மாதிரி தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். இப்போ இந்த 3யுமே நான் வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. இப்போ கோல்டன் கலரில் இருக்கிற ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிவிட்டு நான் கேண்டில் மெல்ட் ஆகி வழியும் போது என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிக்கிறேன். இது பென்சில் யூஸ் பண்ணி கூட நம்ம வரையலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கிற 2த்துக்கும் சேர்த்து ஒட்டினதுக்கு அப்புறமா நான் இதுலேயுமே ஒரு சைடில் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். நான் லைனாக இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எப்படி செய்யுங்க. அப்படி இல்லைனா சர்க்கிள் ஷேப்பில் இந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோ இல்லை கலர் பேப்பரோ ஒட்டிட்டு நீங்கள் ஒரு 3 இது சேர்ந்தாப்பில் இல்லை 5 கேண்டில் மாதிரி செஞ்சுட்டு 5 இது மொத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட சின்ன சின்னதாக எல்இடி லைட் இருந்தது, அதை நான் ஆன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளக்க வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக கேண்டில் எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ கலர் காம்பினேஷன் மட்டும் 2 கலர் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லைம் வாங்கி வச்சுருந்த ஒரு கண்டெய்னர் இருந்துச்சு, அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் அடுத்த கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது பிளாஸ்டிக் தான். இதுக்கு பதிலாக சின்ன சைஸில் இருக்கிற கிளாஸ் பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் இதை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூடியை நம்ம கழட்டி வச்சிடலாம். இப்போ இந்த மூடியை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இது நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இதுக்குமே நான் சில்வர் கலரில் இருக்கிற ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக மெஷர் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒருவேளை இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எந்த சைஸுக்கு பாட்டிலோ அல்லது கண்டெய்னரோ எடுக்கிறீங்கல்ல அந்த சைஸுக்கு மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காத மாதிரி நம்ம நீட்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் 2 ஜன்னலும் ஒரு வாசலும் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். சும்மா ரஃபாக வரைஞ்சா போதும். இப்போ இதை வரைஞ்சதுக்கப்புறமா ப்ளூ கலரில் ஒரு மார்க்கர் எடுத்துக்கிறேன். ஏன்னா வித்தியாசம் தெரியும்ல, அதுக்காக நான் ப்ளூ கலர் மார்க்கர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எந்த கலர் மார்க்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மார்க்கர் நம்ம யூஸ் பண்ணும்போது எதை நம்ம கட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஜன்னல் வரைஞ்சிருந்தோம்ல, அதுக்குள்ளக்கையே 4 குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாசல் இருக்கு இல்லையா, அதுலேயுமே நான் ப்ளூ கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ளூ கலரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கண்டெய்னர்ல ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு, ஒரு எட்ஜ இந்த மாதிரி வச்சு சுத்தி ஒட்டிட்டு, இன்னொரு எட்ஜ்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இத ஒட்டிட போறேன். இத ஒட்டுனதுக்கு அப்புறமா, இந்த கண்டெய்னரோட மூடி இருக்கு இல்லையா? அதுல வந்துட்டு கொஞ்சம் கிராஃப்ட் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் ஒயிட் கலர்ல இருக்கிற சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மூடிய விட பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள் ஷேப்ல நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, சார்ட் பேப்பருக்கு பதிலா நீங்க வந்துட்டு பழைய இன்விடேஷன் கார்டோ, இல்ல வேற ஏதாவது மெல்லிசான கார்ட்போர்டோ இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சார்ட் பேப்பர வட்டமா நம்ம கட் பண்ண பிறகு, இந்த சர்க்கிள் ஷேப்க்கு சென்டர் வரைக்கும் நம்ம ஒரு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணிட்டு, இத வந்து கொஞ்சம் கிராஸா வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டணும். இப்போ நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத இந்த மாரி வச்சு நான் கிராஸா வச்சு ஒட்டிட்டேன். இது வந்து மேல வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னரோட மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடிக்கு மேல ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல க்ளூ போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம்ல, இத எடுத்து வச்சு நம்ம நீட்டா ஒட்டிறலாம். இத ஒட்டுனதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணி பாருங்க. இது வந்து கரெக்ட்டா க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இது வந்து ஓப்பன் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கிறேன். இந்த மூடி இருக்கு இல்லையா? இதுல வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த காட்டன வச்சு நான் ஒட்டிக்க போறேன். இது மாரி பஞ்சு வச்சு நம்ம ஒட்டுறதுனால, வின்டர் சீசன்ல வீட்டுக்கு மேல பனி பொழிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி நான் வந்து காட்டன் வச்சு ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலா ஒயிட் கலர்ல இருக்கிற ஃபெல்ட் கிளாத் உங்ககிட்ட இருந்ததுன்னா, அத நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஒயிட் கலர்ல இருக்கிற உல்லன் த்ரெட் இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில அந்த 2யும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு ஓரங்கள்ல ஃபுல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நீட்டா ஒட்டிட்டேன். இத ஒட்டுனதுக்கப்புறம் கோல்டன் கலர்ல இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து, அதில ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு 2 ஸ்டார் கட் பண்ணி 2யும் ஒண்ணோட ஒண்ணா ஜாயின் பண்ணி ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஸ்டார் ஷேப்ல இருக்கு இல்லையா? இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த பஞ்சு வச்சிருக்கோம்ல, அதுக்கு மேல வச்சு ஒட்டியிருக்கேன். இப்ப இதுக்குள்ளேயும் ஒரு எல்இடி லைட் எடுத்து நான் ஆன் பண்ணிட்டு உள்ளக்க வச்சிருக்கேன். இப்ப இந்த கேப்ப வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோம் ஷீட்ல ஸ்டிக்கர் இருந்ததுனால, அந்த ஸ்டிக்கர பிரிச்சுட்டு இந்த வீட்டுக்கு கீழ இருக்கிற மாரி வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இதுல வந்துட்டு இன்னுமே நீங்க வேற ஏதாவது டெக்கரேஷன் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல இதுவே போதும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த 3 கேண்டில் நம்ம செஞ்சிருந்தோம்ல, இதில கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிட்டு கீழ ஒரு சின்ன போர்ட் மாரி செஞ்சிருந்தோம்ல, அதில ரெட் கலர்ல இருக்கிற கிளிட்டர் ஃபோம் ஷீட்ட ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிட்டு சுத்தியும் ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலா ரெட் கலர் ரிப்பன் கூட ஒட்டலாம். இல்ல ஏதாவது பவ் மாரி செஞ்சுட்டு கூட ஸ்டிக் பண்ணலாம். எனக்கு நம்ம செஞ்ச 2 கிராஃப்ட்டுமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, கூடவே எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிருங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.